மாத்திரை வேணாம் பிரேவிஸை எடுத்துக்கோங்கன்னு சிஎஸ்கே சொல்கிறாங்களாம். அப்போது அவ்வளோதான் போல் பிரேவிஸ் 2027 ஐபிஎல்லில் சிஎஸ்கேல ஒரு பார்ட்டாக இருக்க போகிறது இல்லையோ. சிஎஸ்கேவோட மோஸ்ட் ஃபேவரட் பிளேயர் ரீசெண்ட் டைமில் சிஎஸ்கே விட்டு போக போகிறாருன்னு தகவல்லாம் வருது. சிஎஸ்கேவும் கொடுக்க ரெடி ஆகிட்டாங்களா, இல்லை லாஸ்ட்டாக என்ன தான் சொல்கிறாங்க, இந்த ட்ரேடை அவாய்ட் பண்ண போகிறாங்களா, இல்லை என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். பிரேவிஸை கொடுத்தா என்னென்ன சிஎஸ்கேக்கு பாசிட்டிவ், என்னென்ன சிஎஸ்கே நெகட்டிவ்னு பார்க்கலாம். ஓகே கைஸ், இதெல்லாம் எப்படிட்டான்னு இருக்குது. ஹார்திக் பாண்டியா சிஎஸ்கே ஜெர்சி போட போகிறாருன்ற மாதிரி இருக்குது. சிஎஸ்கே ட்ரேட் ஆஃபர் பண்ணதெல்லாம் உண்மை தான். பட் பிரேவிஸை கொடுக்குற மாதிரி சொன்னதா எந்த நியூஸும் சிஎஸ்கே பக்கம் இருந்து வரல. சிஎஸ்கேவோட ஸ்ட்ராங்கஸ்ட் சோர்ஸ் பக்கம் இருந்து வர தகவல் என்னென்னா, சிஎஸ்கே பிரேவிஸை ஆஃபர் பண்ணலை, எம்ஐ தான் ஆயுஷ் மாத்திரை தரலன்னா பிரேவிஸை கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டதாக தகவல் இருக்குது. சிஎஸ்கே எதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க, சிஎஸ்கே பிரேவிஸை கொடுக்க ரெடியாக இல்லைன்னு சொல்கிறாங்க. எப்படி சிஎஸ்கே பிரேவிஸை லெட் கோ பண்ணுவாங்க? லாஸ்ட் 3 இயர்ஸ் சிஎஸ்கே ஃபேன்ஸோட எவ்வளோ டீப்பாக கான்டாக முடியுமோ அவ்வளோ டீப்பாக கான்டாக இருக்காரு. இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, இந்த வருஷம் ஐபிஎல் முன்னாடி நடந்த ரோர் ஈவெண்ட்டில் அந்த ஈவெண்ட்டை அட்டன் பண்ண வந்த முக்கால்வாசி பேர்த்திட்ட கேட்டால், தோனிக்கு அப்புறம் யாருக்கு பிக்கஸ்ட் ரோல் இருந்துச்சுன்னு கேட்டால் முக்கால்வாசி ஃபேன்ஸ் ருத்ராஜ்னு சொல்லலை, சஞ்சு சாம்சன்னு சொல்லலை, டெவால்டு பிரேவிஸ்ன்னு தான் சொல்கிறாங்க. பிரேவிஸ் பேரை சொன்னதும் ஸ்டேடியமே தெரிச்சிருச்சு. தோனிக்கு அப்புறம் பிரேவிஸுக்கு தான் அதிக சேர்ஸ் வந்ததுனால ஃபேன்ஸ்லாம் ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்தாங்க. ஏன் பிரேவிஸை ஃபேன்ஸ் இப்படி செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னா, 2025 ஐபிஎல் சீசனில் சிஎஸ்கே பார்க்க முடியாத டவுன்ஃபாலில் இருந்தாங்க. அப்போது பிரேவிஸ் ஆன பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட் தான் சிஎஸ்கேக்கு ஒரு ஹோப்பே கொடுத்துச்சு. அதனால தான் சிஎஸ்கே ஃபேன்ஸ் அவரை அப்படி செலிப்ரேட் பண்ணுறாங்க. சிஎஸ்கே டீம் இதெல்லாம் பார்த்துட்டு தான் இருப்பாங்க. பிரேவிஸை லெட் கோ பண்ணால் ஃபேன்ஸுக்கு என்ன மரியாதை? ஜடேஜாவை கொடுக்க வேணால் காரணம் இருந்துச்சு. எம்எஸ் தோனிக்கு அப்புறம் சஞ்சு சாம்சனை ட்ரை பண்ணலான்னு ஜடேஜாவை ட்ரேட் பண்ணாங்க. ஜடேஜா விட்டதே ஒரு பெரிய மிஸ்டேக்குன்னு ஃபேன்ஸ்லாம் ஃபீல் பண்ணுறாங்க. சிஎஸ்கே மாத்திரவை எப்படி ஃபியூச்சராக பார்க்குறாங்களோ அதே மாதிரி தான் பிரேவிஸையும் ஃபியூச்சராக பார்ப்பாங்க. சிஎஸ்கேவோட க்ளோசஸ்ட் சோர்ஸும் அதுதான் சொல்லுது. அப்புறம் எப்படி வெறும் தூபேக்காக ஹார்திக் பாண்டியாவை தருவாங்கன்னு கேட்டால் தரமாட்டாங்க. அவருக்கு பதிலாக ஒரு பவுலரை தர வாய்ப்பு இருக்குன்னு இப்போ அப்டேட்லாம் சுற்றிட்டு இருக்கு. பாண்டியாவை கொடுத்துட்டா எம்ஐக்கு பவுலிங் வேணும். தூபேலாம் போய் வான்கடையில் பவுலிங் போட்டால் வெளுத்துருவாங்க. பாண்டியா பவர் பிளேலையும் போடுவார். அதுக்கு சிஎஸ்கே கிட்டே இருந்து கலில் அகமது இல்லை அன்சுல் கம்போஜை ட்ரேட் பண்ண வாய்ப்பு இருக்குது. அப்புறம் எதுக்கு சிஎஸ்கே இந்த ஹிண்ட் போஸ்ட்லாம் போடுறாங்கன்னு ஒன்றுமே புரியல. இதெல்லாம் தாண்டி சிஎஸ்கே பிரேவிஸை ட்ரேட் பண்ணுவாங்கன்னு கேட்டால் தெரியாது. என்ன கேட்டால் பிரேவிஸை ட்ரேட் பண்ணக்கூடாது. தூபே ப்ளஸ் கம்போஸ் இல்லைனா கலில் அகமது இதில் ஏதாவது ட்ரை பண்ணுவாங்கன்னு தோணுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். டாடா பாய்.